ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி செய்யும் போது நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும். அது பசங்களுக்கும் நல்லா அதை செய்து கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பசங்களுக்கும் வந்து இது ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். கடையில் போனீங்கன்னா 4 பீசஸ் தான் வைப்பாங்க. 4 பீசஸே வந்து உங்களுக்கு 500 கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஆர்வம் மிஸ் கொடுவ பார்வை. நான் விஜயலட்சுமி துளசி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து வியூவர்ஸோட ரெக்வெஸ்ட் கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் ஸ்டார்டர்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக டிஷ் எப்படி ரெடி பண்ணணுன்றதை சொல்ல சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு வந்து சிக்கன் லாலிபாப் இதை வந்து நம்ம ஸ்டார்டர்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை பிரியாணி அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலேருந்து நம்ம லாலிபாப் எப்படி கேட்டு வாங்கணும், என்னென்னலாம் திங்ஸ் போட்டு மேரினேட் பண்ணால் அந்த ஜூசி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும், எத்தனை நாளைக்கு மேரினேட் பண்ணால் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் லாலிபாப் சொன்னது. ஸோ இந்த லாலிபாப் வந்து நான் அப்படியே ரெடிமேடாக ஆன்லைனில் வாங்கி வச்சிருக்கேன். நிறைய ஷாப்ஸில் கிடைக்குது உங்களுக்கு, ஃப்ரெஷ் மாலிஷியஸ் அந்த மாதிரி இதுலலாம் கிடைக்குது. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் லாலிபாப்ன்றது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நான் வாங்கிட்டு எப்படி மேரினேட் பண்றதுன்னு சொல்றேன். இதை வந்து நான் வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 வாட்டி தண்ணியில அலசிட்டு அந்த மாதிரி அந்த சின்ன ஜவ்வு மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. வெறும் இந்த மாதிரி பீசஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நம்ம வெந்ததுக்கு அப்புறமா இந்த போனை பிடிச்சிட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிக்கன் பார்ட்டு. இப்போ வந்து மேரினேட் பண்றதுக்கு என்னென்ன வேணும்ன்றது இன்கிரீடியன்ஸ் சொல்றேன் நான். பிளெயின் சில்லி பவுடர் எடுத்துன்னுக்கிறேன், கொஞ்சோடு பெப்பர் பவுடர், இந்த ரெட் ஃபுட் கலர் எடுத்துன்னு சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த ரெட் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்குலாம் வந்து அந்த ஹோட்டல்ல இருக்க கொஞ்சம் ஆரஞ்சு, இல்ல நம்ம இந்த மாதிரி ரெட் ஃபுட் கலர் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கேசரி பவுடர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆரஞ்சிஷா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் போடணும். நான் வந்து இன்னைக்கு லெமன் இல்லாதொட்டு வினிகர் யூஸ் பண்றேன். வினிகரும் வந்து நம்ம பிக்கிள்க்குலாம் போடுறோம்ல, அதனால இதுவும் ஒன்றும் ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வந்து ஒரு 2 நாளோ இல்ல 1 நாள் வைக்கலாம். நம்ம 1 நாள் வச்சனாலே நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதுல எடுத்து வச்சிருக்க முதல்ல வினிகர் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. ரொம்ப ஊத்தணும் தேவையில்லை, ஒரு 1.5 to 2 ஸ்பூன். ஏன்னா இதுல வந்து ஒரு 10 பீஸ் தான் நான் வச்சிருக்கேன் நான். அதுக்கு வந்து நம்ம இந்த சில்லி பவுடர், இந்த எடுத்து வச்ச சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர், இந்த கலர் பவுடரும் சால்ட்டும் போட்டிருக்கேன் நான். இதையும் வந்து இதுல போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம மேரினேட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் கையில் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விடும் போது இந்த மாதிரி கலர் வந்துடும். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வினிகரில் இருக்க புளிப்பு, சால்ட்டு, அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து இதில் மேரினேட் ஆகிடும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நல்லா ஒரு 2 minutes நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டிங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 நாள் வச்சுக்கோங்க. 1 நாள் வச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது ஜூஸ் எல்லாம் இதில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் இது உள்ள. ஸோ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த ரா ஃப்ளேவரோ இல்லை இந்த போன் கிட்ட எல்லாம் சில நேரத்தில் வேகாமல் இருக்கும், நம்ம சரியா மேரினேட் பண்ணலனா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இவ்வளோதான். இதை வந்து இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இதை வந்து நாளைக்கு செய்வேன், இல்ல அடுத்த நாள் கூட 2-3 நாள் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வினிகர்லாம் போடுறதுனால இதுல கெடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது வந்து ஃபுல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க ஃப்ரீசர்ல வச்சிருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், மேரினேட் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன் நான், உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டணுன்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடும். இது வந்து 1 நாள் ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர் கொண்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். இந்த பவுடர் வந்து நான் எப்பவுமே ஒரு பாக்ஸ்ல செய்து வச்சிருப்பேன் நான். இந்த மாதிரி லாலிபாப் செய்யணும்னா டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணதை எடுத்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டுட்டு இந்த பவுடர் 1 to 2 ஸ்பூன்ஸ் போட்டு கலக்கிட்டு உடனே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடணும். இந்த பவுடர்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்றேன் நான். இதுக்கு வேண்டிய கொஞ்சோடு உப்பு, கொஞ்சோடு சில்லி பவுடர், சாட் மசாலா, மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃபிளவர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோடு ஃபுட் கலரும் போட்டிருக்கேன் நான். இது நான் மேரினேட் பண்ணது ஆல்ரெடி எடுத்திருக்கேன் நான் ஃப்ரீசர்ல இருந்து. ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இதுல வந்து இந்த பவுடரை நான் மிக்ஸ் பண்றேன். கொஞ்சமா போட்டுக்கோங்க. கொஞ்சமா போட்டு அதை பிசைஞ்சு வச்சிருங்க. இப்போ அவ்வளோதான். இந்த பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி கலக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கடாய் ஆன் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஆயில் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த இதை வந்து அதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடாய் சூடாயிடுச்சு. இப்படி நம்ம கை மேலே வச்சு பார்த்தாலே லேசாக அனல் தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லாலிபாப்பாக உள்ளே போட்டுடுங்க. ஸோ இப்போ எண்ணெய் கொதிச்சிருக்கிறதுனால தான் இப்படி வருது, பபிள்ஸ் வருது. ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டுடுங்க.
ஸோ இந்த மாதிரி பார்த்து போடுங்க. எண்ணெயில் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து இதோட சேர்த்து போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த மேலே போட்டோம் இல்லையா அந்த மசாலா, இது வந்து நல்லா க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு கிறிஸ்பி ஆகிடும். போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி திருப்பி விடணும். இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அது, ஏன்னா ரொம்ப டெண்டராக தான் இருக்கும். ரொம்பலாம் ஹெவியாலாம் அந்த தை பீஸ்லாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நேரம் வைக்கணுன்றது தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். மேலே நம்ம அந்த கலர் பவுடர்லாம் போட்டதுனால ஆரஞ்சு கலரில் வருது. ஸோ இப்போ நான் வந்து முதல் வாட்டி திருப்பி விட்றேன் நான். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டிங்கன்னா 4 பக்கமும் உள்ள நல்லா ஆயில் உள்ளலாம் போயிட்டு ரொம்பலாம் ஆயில் இழுக்காது, நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ரொம்ப நீங்கள் தீ ஜாஸ்தி வச்சிங்கன்னா மேலே வரைக்கும் ஃப்ரை ஆகும், உள்ளே வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியும், குக்காவாத மாதிரி. ஸோ அதனால கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பபிள்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி செய்யும் போது நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும். அது பசங்களுக்கும் வந்து நம்ம நல்லா அதை செய்து கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பசங்களுக்கும் வந்து இது ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி 4 பீசஸ் தான் வைப்பாங்க. 4 பீசஸே வந்து உங்களுக்கு 500 கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது நான் போட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து மீடியம் ஹீட் வச்சதுனால தான் 10 மினிட்ஸில் வேகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒன்று பத்திரமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நீங்கள் இதுக்கு ஏதாவது தொட்டுக்காமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களாம் அப்படியே தான் சாப்பிடும். பெரியவங்களுக்கு ஏதாவது தொட்டுக்கணும் போல் இருந்ததுன்னா இதுக்கு வந்து நம்ம சில்லி சாஸோ இல்லை மேகி இது இந்த டொமேட்டோ கெச்சப் அது வச்சுக்கலாம். இல்லைன்னா மைனஸ் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ இப்போ நீங்கள் இதை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து எடுத்துடலாம். இதுதான் சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பிளேட்ல வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன் நான். இது பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லாவும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுல்லா அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிட்டு சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா மென்னு சாப்பிடணும் போல அந்த மாதிரி இருக்காது. சாப்பிட்டோம் டேஸ்ட்டை நம்ம டெம்ப் பண்ணோம். இதுல வந்து நம்ம எப்படி மேரினேட் பண்ணிருக்கேன்றத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க. ஸ்டில் ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா எங்க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.